மைவி3 ஆர்ட்ஸ் உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம். நேற்று லிங்க்லாம் போட்டிருப்போம். மைவி3arts.com லிங்க்குன்னு சொல்லி போட்டிருப்போம். அது ஒரு ஃபேக் ஐடி. நம்மளே புரியாமல் நம்ம அனுப்பிச்சுட்டோம். அதுக்கப்புறம் முக்கியமான இடத்துலேருந்து தகவல் வந்துச்சு. அது பொய் ஃபேக்கு அப்படிங்கிற நம்ம தகவல் வந்துச்சு. சில சமூக விரோதிகள் சதி வேலை பார்க்குறாங்க. சரிங்களா? நம்ம கம்பெனி ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் சில சின்ன சின்ன கிருமி வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரிய லெவலில் ஹைலைட் ஆகும் அப்படின்றது ஒரு கெட்ட புத்தியோடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். சரிங்களா? எல்லாருமே ஒரு விஷயத்த வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எம்டி சார் கம்பெனியை நடத்துன்ற நோக்கத்தில் தான் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கோர்ட்டில் சட்ட சிக்கல்லாம் எதிர்த்து நேர்மையான வழியில் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு செகண்டு நம்மக்கிட்ட ஒரு வீடியோ அழைப்பு விட்டு கம்பெனி நடத்த முடியாது, இந்த மாதிரி இருக்குது, சட்ட சிக்கல் இருக்குது, கொஞ்சம் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சரிங்களா? அவர் இன்ன வரைக்கும் கம்பெனி நடத்துன்ற நோக்கத்தில் தான் அவர் இருக்கார். கொஞ்சம் கோர்ட்டு ப்ராசஸ் வேலை நடந்துகிட்டு இருக்கனால அவரால் ஒன்றும் பண்ண முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக அதை கிளியர் பண்ணிட்டு தான் வாராரு. முழுமையாக கிளியர் பண்ணதுக்கப்புறம் சாரே பேசுவார். முழு அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே அவரே அறிவிப்பார். 100% கம்பெனி நடக்கும், அது அவரே அறிவிப்பார். அதனால் வெயிட் பண்ணுங்க. அந்த கடவுளை பிரார்த்தனை பண்ணுவோம். கூட்டு பிரார்த்தனை வந்து மிகவும் வலிமையானது. அதனால் எல்லோரும் ப்ரே பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. கூடிய சீக்கிரத்தில் நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். அதாவது நம்ம எம்டி சார் கம்பெனி நடத்துன்ற நோக்கத்தில் தான் ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் 20 நேரம் 30 நேரம் வாடகை எடுத்துக்கார். ஒரு ஆஃபீஸுக்கு மட்டும். அப்போனா கிட்டத்தட்ட ஒரு 52 ஆஃபீஸ் இருக்குது. அதில் பாதி ஆஃபீஸுக்கு ஒரு 25 ஆஃபீஸுக்குமே கணக்கு போட்டு பாருங்கள். வாடகை எவ்வளோ வரும் நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள். 2 வருஷமாக வாடகை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதுபோக ஆப்புக்கு பணம் கட்டி ரினியூவல் பண்ணியிருக்காங்க, ஜிஎஸ்டி கட்டியிருக்காங்க. ப்ராப்பராக நமக்கு மாதம் இப்போ எவிடன்ஸ்லாம் காட்டிட்டு தான் இருக்கிறாங்க. ஜிஎஸ்டி கட்டின எவிடன்ஸ்லாம், ஆப் ரினியூவல் பண்ண எவிடன்ஸ்லாம் காமிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணோம்? கம்பெனி நடத்துன்ற நோக்கத்தில் தான் பண்ணுறாங்க. அதனால் சாரு முழு சிக்கலையும் முடிச்சுட்டு முழுமையாக தீர்வு காணிட்டு கோர்ட் அப்ரூவோட அனுமதி வாங்கிட்டு 100% கம்பெனி நடத்துவார். அது அவரே அறிவிப்பார். அதுக்கான காலங்கள் கூடிய விரைவில் நடக்கும். எல்லாரும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. அது ரொம்ப சீக்கிரமே நமக்கு அது நடக்கக்கூடிய ஒரு அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். டெய்லி ஒரு 5 நிமிஷம் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் கடவுள்கிட்ட நம்ம எம்டி சாருக்காண்டி கொஞ்சம் வேண்டிக்கோங்க. ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஓகே, நன்றி.